ஹாய்மா. ஹாய்மா. என்ன பண்ணுறீங்க? அரைக்கீரை குழம்பு. அரைக்கீரை குழம்பு சேர்த்தேன். அரைக்கீரை குழம்பு. என்ன ஒரே ஸ்மெல் அடிக்குது பயங்கரமா. கருவாடு வாங்கி வச்சுருக்கேன். அரைக்கீரை குழம்பு கருவாடு தொக்கு. சரி, ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரா வித் மாம் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, முடிஞ்சால் ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரா வித் மாம் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுங்க ஃபர்ஸ்ட் நான் போய் கருவாடு காமிச்சிட்டேன். சரி, ரொம்ப இது இருக்கும். எனக்கு கருவாடு சாப்பிட்டதே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா தொக்குக்கு வந்து நம்ம இந்த வாழை கருவாடு தான் வாங்குவாங்க. அது இன்னும் சுத்தமா சதையே இல்லை. அதனாலதான் நான் இந்த குழம்பு கருவாடு தான் வாங்கிட்டேன். இது கொஞ்சம் பெருசா இருக்குல்ல, இதெல்லாம் கொஞ்சம் பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு இது வாங்கி வச்சிருக்கேன். இதுதான் இது தொக்கு பண்ண. இதுல மட்டும் நான் 3 பீஸ் தான். இது ஒரு பீஸ் வந்து 10 ரூபாய். சரியா? அதுல உனக்கு இவ்வளோண்டு பீஸ் தான் வருது. 2 பீஸ் தான் வருது. ஆனால் அது 10 ரூபாய் ஆகுது. அதனால இது வாங்கிட்டேன். சரி, இப்போ இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். பச்சை மிளகாய் வந்து ரொம்ப காரமா இருக்கு. ஸோ இதுல இருக்கிற சீட்ஸ் மொத்தத்தையும் எடுத்துட்டேன். வெயில் வேற ஓவரா இருக்கா, சீட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். ஆல்ரெடி இப்போ கருவாடு சாப்பிடுறதே அதனாலதான் நான் கம்மியா வாங்கியிருக்கேன். நிறைய எல்லாம் வாங்கலையே, கம்மியா தான் வாங்கியிருக்கேன். சரி, போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் கூட கொஞ்சம் நிறுத்திடலான்னு பாக்குறேன். காரம் கம்மியா இருந்தா கூட பரவாயில்ல. கீரை செஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் கூட இல்லை, ரொம்ப மாச கணக்குலயே ஆயிடுச்சு. என்ன கீரை? அரைக்கீரை. ஆக்சுவலா இன்னைக்கு பொரியல் பண்ணலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தேன். இவதான் வந்து குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால பிளான் அப்படி டோட்டலா மாறிடுச்சு. ரசம் வச்சுட்டு கீரை பொரியல் பண்ணலாம்னு நினைச்சேன். சரி, கொஞ்சம் வெங்காயம் போட்டேன். இது கொஞ்சம் இந்த கருவாடு கொஞ்சம் பூண்டு. இது வதங்கிறதுக்குள்ள தண்ணி வச்சிருவேன் பக்கத்துல. இதுக்கு கருவாடு கிளீன் பண்றேன். அதாவது ஹாட் வாட்டர்ல தான் கருவாடு கிளீன் பண்ணணும். அப்பெல்லாம் உப்பு எல்லாமே சரியா. குக்கரே அனைக்குமே பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஆனா கொஞ்சம் வெந்துருச்சுன்னா அமுங்கிடும். அப்ப சரியாயிடும் நினைக்கிறேன். இது 2 கட்டு வாங்கியிருக்கேன். பொரியல்னா கொஞ்சம் கம்மியா தான் வந்திருக்கும். நான் பொரியல் தாண்டி வெளியே வந்துருச்சு. இல்ல இது மூடி வச்சோன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் இதுவா அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். ஃபுல்லா வெளியே வந்துருச்சு கீரை. கலரணுமா? இப்போ கலர முடியாது. கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். நான் அப்படியே மூடி வைக்கிறேன். என்னம்மா எப்படி இருக்குன்னு பார்த்தேன். தலையே பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு.
கருவாட்டு கடுகு போட்டேன். கடுகு, வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை. கருவாடுக்கா? கருவாடு. தக்காளி போட்டேன். வெந்துச்சு. ஊர்ல எல்லாம் கீரைங்க, எங்க அப்பாவோட ஊர்ல இப்படியா சின்ன சின்னதா இருக்கும், நல்லா இருக்கும். அந்த கீரைங்கெல்லாம் வாசனையே அவ்வளவு நல்லா இருக்கும். நம்ம ஊர்ல பெருசு பெருசா இருக்கு கீரைங்க. ஆனா இப்படிதான் நான் சின்ன வயசுல இருந்து கீரைங்களை பாக்குறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் குடியாத்துல சிட்டிலாண்டு பார்க்கும்போது வித்தியாசமா இருந்துச்சு கீரைங்களைய பாக்குறது. அதுதான் ரியலான கீரைங்க. இதெல்லாம் தோட்டத்து கீரைங்கன்னு சொல்றாங்க, அதனால எனக்கு தெரியல. எவ்வளவுதான் இருக்குமே, சின்ன சின்ன கட்டு தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் நாங்க பார்க்கும்போது வித்தியாசமா இருந்துச்சு. ஆனா இதுதான் நான் சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனா அதுதான் நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கும் கீரை. இது சிறுகீரை கூட எவ்வளோண்டே இருக்கும். ஒரு கட்டு 2 ரூபா 3 ரூபா அப்படி இருக்கும். 2 ரூபா 3 ரூபாய். ஆமா, சின்ன சின்ன கட்டு தானே, குட்டி. ஆனா அது மாதிரி ஒரு 10 கட்டு வாங்கினாதான் நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். 10 கட்டு அதிகமா வாங்கினாதான் அது கரெக்டா இருக்குமே. இதெல்லாம் நம்மளுக்கு பாருங்க, ஒரு கட்டு வாங்கினாலே கரெக்டா போகும். அது மாதிரி கீரைங்க இந்த ஊர்ல வர்றதே கிடையாது சென்னையில. கீரை இப்ப வெந்துருச்சு. இல்ல புளி ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா இல்ல புளிச்ச கீரை போட்டிருந்தா இன்னும் டேஸ்டா இருக்கும். புளி சில பேர் போட மாட்டாங்க. அரைக்கீரை வந்துட்டு ஹீட்னு சொல்லுவாங்க, புளிச்ச கீரை கோல்டு. புளிச்ச கீரை போடுவாங்க. நம்ம புளிச்ச கீரை போடாதனால புளி போடுறோம். புளிச்ச கீரை போட தேவைப்படாது. ஆனா அரைக்கீரை குழம்பு கொஞ்சம் புளிப்பா இருந்தாதான் நல்லா இருக்கும் டேஸ்ட். சரி, ஆற வச்சுக்கிறேன் நானு. இதில் ஆற வச்சு காமிக்கலாம். முட்டை போட போறீங்களா? முட்டையும் போட போறேன் கருவாடுல. வேக வச்சு முட்டையா? ஆமா, வெறும் அந்த கருவாடு மட்டும் போட்டா கம்மியா தானே இருக்கு கருவாடு. ஆனா ஸோ முட்டையும் போட போறீங்களா கருவாடு? கொஞ்சம் ஒரு முறை வாஷ் பண்ணிடுவேன். எவ்வளோ அழுக்கு பாரு, மண். ஆமா, அவ்வளோ இருக்குது இல்லை, அவ்வளோ பெருசா இருக்குது இல்லை. கடைசியில் பாரு, இதை நான் இப்போ பிச்சு தான் போட போறேன் ஆக்சுவலா. அதில் போடும்போது அப்பதான் வந்து டேஸ்ட். எவ்வளோ பெருசா இருக்குது நல்லா, கல் மாதிரி இல்லை. போட்டுடலாமா? வச்சு போடலாமா இல்ல அப்படியே போடலாமா? எனக்கு ஒன்றும் புரியல. அப்படியே போட்டுருங்கம்மா, அப்படியே செஞ்சுருங்க. அப்படியே சொல்றேன். அப்படியே போடுங்கம்மா. வேண்டாம், பிக்க போறீங்களா? தெரியலையே, இது மட்டும் தான் பெருசா இருக்கு. இந்த ஒரு பீஸ் மட்டும் தான் பெருசா இருக்கு. அதுல மிங்கிள் ஆகுமா என்னன்னு தெரியல எனக்கு. மிங்கிள் ஆகுமா என்னன்னு தெரியலையே. ஃப்ளேவர் வருமானு தெரியல. இது புடுறதே டவுட் தான்மா எனக்கு. நீ போடவே முடியாதா? சரி விடுங்க, அப்படியே முட்டை இப்ப போடாத, நல்லா ஊறணும். அந்த கருவாடுன்னா நமக்கு
இது பண்ணிட்டீங்களா? அரைச்சாச்சுமா. வடகம் இருக்கு, அது போட்டு தாளிச்சுக்கலாம். இது என்ன நிலைமையில இருக்கு? அது இருக்கட்டும் கொதிக்குமா. ஆஃப் பண்ணிடலாம் நினைக்கிறேன். வேணாம் இருக்கட்டும். சரி, வடகம் எடுத்துக்கிறேன். இருக்கா? எவ்வளோ நேரம் எங்கள் அம்மா வடகம் எங்கே இருக்குன்னு தேடின்னு இருந்தாங்க. தேடலை, எனக்கு மேலே செல்ஃபில் வச்சனா இல்லைன்னா இங்கே இருக்கணும்னு ஒரு டவுன்ஸ் ஆயிடுச்சு. குழந்தை இருக்காங்க, தண்ணி சுண்டட்டும். சரி, ஓகே. அப்பெல்லாம் சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம் எங்க அம்மா வீட்டிலே தான் வடகம் போடுவாங்க. ஆனா எங்களுக்குலாம் அந்த வடகம் வாசனையே, அந்த வடகம் இதுவே பிடிக்காது. இப்ப சாப்பிட்றேன்ல, அப்பெல்லாம் வந்துட்டு கசக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அது சாப்பிட்றதுக்கே பிடிக்காம இருக்கும். அதனாலேயே வடகம் செய்யறதே விட்டுட்டாங்க வீட்டில். லஞ்ச் சாப்பிட்றீங்களா இப்போ? சரி, இப்போ ஒயிட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஒயிட் ரைஸ் வந்து ஃபஸ்ட்டே வச்சுட்டேன் நான், கீரை குழம்புலாம் வைக்கிறதுக்கு முன்னாடி வச்சுட்டேன். அரைக்கீரை கடையல், கருவாடு, முட்டை தொக்கு. சரியா? காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். அரைக்கீரை குழம்புக்கும் கருவாடு முட்டை தொக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டில் லஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.